யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32. பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகமுண்டான கொண்டு கேள்விப்பட்டதில்லையே. கேள்வி இன்னொரு வாரம் சத்தம் வாசிங்க. பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகமுண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. கேள்விப்பட்டதில்லையே. அவனு பிறப்பிலே குருடன். நான் வாசிக்கிறேங்க. பிறக்கும் போதே குருடன். அந்த குருடன் கங்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்தாரான்னு வாசிக்கிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதங்க இல்லையா. இன்னும் வாசிக்கிறோம் மரித்த லாசரு. பாருங்க அது யோவான் சுவிசேஷம் 11:17. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பாருங்க லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையிலும் அவர் வைத்தார். பாருங்க 4 நாள் ஆயிடுச்சு. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார். பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா. இப்படியே வாசி போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14:17. மத்தேயு சுவிசேஷம் 14:17. இயேசு அவர்களை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இல்லை 14:17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். பாருங்க இங்கே வாசிக்கிறோம் 5 அப்பம் 2 மீனும் 5000 பேர் போஷித்தார். பாருங்க எவ்வளோ பேர் அற்புதம் இல்லையா. அதே மத்தேயு சுவிசேஷம் 15:34. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் வேறு சில மீன்களும் உண்டு என்றார்கள். பாருங்க இங்கே வாசிக்கிற பாருங்க அப்பம் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களும் பார்த்தோம்னா 10 குஷ்டரோகம் குணமாக்கினார். குஷ்டரோகம் பாருங்க குஷ்டரோகம் குணமாக்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் கூட அது குணமாக்காது. இப்போ அவ்வளோ பெரிய எவ்வளோ செலவு பண்ணாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினாலே சொன்னார். பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதங்கள் பாருங்கள். எவ்வளோ பெரிய அற்புதங்கள் பாருங்கள். பிறப்பிலே குருடன். அவன் பிறக்கும்போது குருடன். அவர் கண்கள் திறந்தானே நம்ம வாசிக்கிறோம். உலகம் பிறந்தது முதல்கொண்டு இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்தது கிடையாதுன்னு வாசிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதங்க. அதே வாசிக்கிறோம் பாருங்கள். அது மத்தேயு சுவிசேஷம் 26 38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்திற்கான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்தீர்கள் என்று சொல்லி 39 கூட சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். இங்க பாருங்க மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினாரு. அவன் பிறக்கும்போது குருடன் கண்கள் திறந்தாரு. பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இங்கே வாசிக்கிறோம் இந்த அவர் ஜெபம் பண்ணுறாரு. பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. இந்த பாத்திரம் வாசிங்கது அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். செஞ்சிருக்கலாம் பாருங்க. மரித்த லாசரு கூட உயிரோடு எழுப்பினார் இல்லையா. அவர் செஞ்சிருக்கலாம் இந்த பாவத்து விஷயம். பாருங்க அந்த பாவம் வந்து பலி கேட்குது. இந்த பாவம் என்னை விட்டு பாருங்க என்னை விட்டு போக மாட்டேன். அதானே வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தினே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அதான் 38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் பாருங்க எத்தனை அற்புதங்கள் செஞ்சார். இப்போ வாசிக்கிறோம். நான் வாசி சொன்னேன் 10 குஷ்டரோகளை குணமாக்கினாரோ, மரித்த லாசர் உயிரோடு எழுப்பினாரோ, பிற்பல குருடன் 5 அப்பம் 2 மீனும் 5000 பேர் போஷித்தார். எவ்வளோ பேர் அற்புதங்கள் இல்லையா. இந்த பாவத்து விஷயத்தை மட்டும் பாருங்க. அவரு பிதாவே இது என்னை விட்டு போக மாட்டேன். பலி கேட்குது பாருங்க. பலி அது ரத்த பலி கொடுக்கணும். அது பாருங்க அது பலி கேட்குது. பாவம் சாதாரணம் இல்லையா. அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்?
எதுவுமே செஞ்சால் எந்த அற்புதமும் செய்ய முடியல. இது என்னை விட்டு வாசிங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும் என்று ஆ ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடவு என்று சொல்லி ஜெபம் அப்படின்னு பண்ணார். ஜெபம் பண்ணார் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கலாம், ஆனால் செய்ய அது போக மாட்டேங்குது. பாவம் அவ்வளோ பயங்கரமானது. அதே தான் வாசிக்கிற பாவத்து சம்பளம் மரணம். அந்த மரணம் அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா, நமக்கு நித்திய ஜீவன் கொடுத்துட்டார். இப்போ உனக்கு பாவம் நம்மளை ஆட்சி செய்யாது. இனிமேல் பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்குனார் அவர். பாவம் இனிமேல் நமக்கு ஆட்சி செய்யாது. ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்குனார் அவர். பாவியில் ரட்சிக்கிறதுக்கு கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்னு வாசிக்கிறோம். அவர் ரட்சித்தார் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து நம்ம ரட்சித்தார். இப்படிப்பட்ட ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சு இங்கிருந்து நம்ம கடன் செல்லாம். கர்த்தர் நாம மேம்படுவதாக.